அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு மை சேனல் ஸ்ட்ராபெரி கிருஷ்ணா. இன்றைக்கி ரொம்ப சிம்பிளாக டேஸ்டியாக இருக்கிற எக் ரைஸ் எப்படி செய்யறது தான் பார்ப்போம். இந்த ரெசிபி ஈஸியாக 10 மினிட்ஸில் பேச்சுலர் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே செய்யலாம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், ரெசிபிக்குள்ளே போகலாம். இப்போது ஃபஸ்ட்டு அதுக்கு கடாயில் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் கடுகு போட்டுக்கோங்க. கடுகு பொரிஞ்சதுக்கப்புறம் ஒரு 4 வெங்காயம் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நல்லா வதக்குங்க. அது கூடவே ஒரு 3 பச்சை மிளகாய், கொஞ்சம் கருவேப்பிலை ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா பொன்னிறமாக வதங்குற அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா வெங்காயம் கொஞ்சம் நல்லா வதங்கிடுச்சு. இன்னும் கொஞ்சம் நேரம் வதக்குங்க. இப்போது வெங்காயம் நல்லாவே வதங்கிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம தக்காளி ஆட் பண்ணிப்போம். நான் ஒரு 2 தக்காளி எடுத்திருக்கேன். உங்கள் தேவைக்கு ஏற்ப நீங்கள் தக்காளி ஆட் பண்ணிக்கோங்க. இப்போது இது கூடவே கொஞ்சம் தேவையான உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ நல்லா வதக்குங்க. இந்த ரெசிபி 10 மினிட்ஸில் ரெடி ஆகிடும். நீங்களும் ஈஸியாக செய்யலாம். இப்போது இந்த அளவுக்கு நல்லா தக்காளி வதங்கணும். இந்த ஸ்டேஜில் நமக்கு தேவையான மிளகாத்தூள் ஆட் பண்ணணும். நான் ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள் ஆட் பண்ணியிருக்கேன் இன்றைக்கி. நீங்கள் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அதுக்கேற்ற மாதிரி மிளகாய்த்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போது இந்த அளவுக்கு நல்லா வதங்கின பிறகு இது கூடவே நம்ம எக் ஆட் பண்ண போகிறோம். இன்றைக்கி நான் வந்து 5 எக் எடுத்திருக்கேன். நீங்கள் உங்களுக்கு தேவையான எக் எடுத்துக்கோங்க, கூடவோ குறைச்சோ ஆட் பண்ணிக்கோங்க. இப்போது இந்த எக்கை இது கூட நல்லா மிக்ஸ் பண்ணி வதக்கணும். உங்களுக்கே நல்லா தெரியும் எக்கு நல்லா வதங்கி வர்றது. இன்னும் கொஞ்சம் நேரம் வதக்குங்க. இது கூட நமக்கு தேவையான அளவுக்கு பெப்பர் ஆட் பண்ணியிருக்கணும். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் பெப்பர் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இதையும் இது கூட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுவோம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம எக்கு ரெடி ஆகிடுச்சு. இப்போது ஃபைனலாக நம்ம கொஞ்சம் கொத்தமல்லி போட்டு ரெடி பண்ணிவிடுவோம். இப்போ நல்லாவே ரெடி ஆகிடுச்சு. இது கூட நம்ம என்ன பண்ண போகிறோம்னா நம்ம ரைஸ் ஆட் பண்ணிக்கிறோம். ரைஸ் இது கூட நல்லா ஆட் பண்ணிக்கிட்டு சர்வ் பண்ண வேண்டியது தான். அவ்வளோதான். இந்த ரைஸில் நம்ம வந்து பெப்பர்லாம் ஆட் பண்ணியிருக்கிறதால உடம்புக்கு ரொம்பவே ஹெல்த்தி. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம சூடான சுவையான எக் ரைஸ் ரெடி. வித்தின் 10 மினிட்ஸில் செஞ்சிடலாம். நீங்களும் செஞ்சுட்டு சாப்பிட்டு பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். இந்த டிஷ் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் ஸ்ட்ராபெரி கிருஷ்ணா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ்.